பேச போற இந்த டாபிக் உங்களுக்கு காமெடியா கற்பனையா இருந்தாலும் தாராளமா சிரிக்கலாம், சிந்திக்கலாம், யோசிக்கலாம். அண்ட் மறக்காம என்னுடைய வீடியோவை நீங்க ஷேர் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். திறமை இருக்கிறவங்க கிட்ட தான் கொஞ்சம் பெருமையும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷங்களையும் இயற்கையையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கூடுதலா நான் இவங்க கிட்ட கொஞ்சம் தாழ்மையை பார்க்கிறேன். இப்ப நான் பேச போற இந்த டாபிக் உங்களுக்கு காமெடியா கற்பனையா இருந்தாலும் தாராளமா சிரிக்கலாம், சிந்திக்கலாம், யோசிக்கலாம். அண்ட் மறக்காம என்னுடைய வீடியோவை நீங்க ஷேர் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மனுஷன் இருந்தானா, அந்த மனுஷன் இரும்பு கிட்ட போயிட்டு கேட்டானா, உலகத்திலேயே சக்தி வாய்ந்த பலசாலி நீதானா சொல்லிட்டு. அப்போ அந்த இரும்பு சொன்னான், ஆமா உலகத்திலேயே பலம் வாய்ந்த வெயிட்டான ஒரு பர்சன் நான் தான். ஆனா என்ன பண்றது, இந்த மனுஷங்க இருக்காங்களே நெருப்பை பயன்படுத்தி என்னை உருக்கி அவங்க விரும்புற ஷேப்புக்கு என்னை உருமாற்றி பயன்படுத்திக்கிறாங்க. என்னையே உருக்கிற சக்தி இந்த நெருப்புக்கு இருக்கிறதுனால நெருப்பு தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரும்பு ரொம்ப தாழ்மையா சொன்னிச்சான். இதுல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இரும்பா இருந்தாலும் காந்தமா இருந்தாலும் தன்னுடைய வீக்னஸை ஒத்துக்கிட்டு நெருப்பை உயர்த்தி பேசுறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு மனுஷனுக்கு இரும்பு மனிதன் அப்படின்னு பட்ட பேர் சூட்டப்பட்டதும் குஜராத் மாநிலத்துல இருக்கிற ஒரு சில முக்கியமான ஆட்கள் என்ன பண்ணாங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, 30 அடி உயரத்துக்கு கோடி கணக்கில் செலவு பண்ணி ஒரு பெரிய சிலையை அமைச்சிட்டாங்க. வேதத்துல மார்க்கு 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல நம்ம பாக்குறோம், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் லாபம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம உலகம் முழுசும் எத்தனை பெரிய சிலை வச்சாலும், நம்ம எவ்வளவு பெருசா புகழப்பட்டாலும், எவ்வளவு ஐஸ்வர்யம் நம்மளுக்கு இருந்தாலும், நம்ம ஆத்துமாவை சேதப்படுத்தினால் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நமக்கு செல்வம், பணம், பெயர், புகழ், இன்பம், வெற்றி இதெல்லாம் உலகம் நமக்கு கொடுக்கலாம். ஆனா இதையெல்லாம் பூமியில தான் என்ஜாய் பண்ண முடியும். இதை வச்சுட்டு நம்ம பரலோகத்துக்கு கண்டிப்பா போக முடியாது. இது எதுவுமே நம்மளே நித்திய ஜீவனுக்கு நேராய் கொண்டு போய் சேர்க்காது. இவைகளை கொண்டு நம்ம பரலோகத்துக்குள்ள நுழையவே முடியாது. இந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு நம்ம பரலோகத்தை விலைக்கு வாங்கவும் முடியாது. என்னதான் கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ ரொம்ப வசதி இருக்குது எனக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 கார் இருக்கு எனக்கு அப்படின்னா, நான் 5 கார்ல டிராவல் பண்ண முடியாது, ஒரு கார்ல தான் டிராவல் பண்ண முடியும். 24 மணி நேரத்துல ஒரு 15 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம், ஒரு 30 நிமிஷமாவது நம்ம நேரத்தை ஒதுக்கி தேவ சமூகத்துல காத்திருந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு நமக்கு கொஞ்சமாவது நம்ம கிட்ட விஷயம் இருக்கணும். கொஞ்சமாவது நேரத்தை செலவு பண்ணி தேவ சமூகத்துல ஜெபிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆராதிக்கணும், வேதம் வாசிக்கணும். அப்படிலாம் பண்ணா கொஞ்சமாவது நம்ம ஆண்டவர் மனசுல இடம் பிடிக்க முடியும், பரலோகத்துல இடம் பிடிக்க முடியும். பூமியில நம்ம எவ்வளவு பேரை நம்ம காக்கா பிடிச்சாலும் நைஸ் பிடிச்சாலும் உழைச்சு சேர்த்து வச்சாலும் ஒன்னும் நம்மளுக்கு பிரயோஜனமே கிடையாது. கொஞ்ச நேரமாவது தேவனை துதித்து அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லி துதித்து ஜெபித்து ஆராதித்து வேதம் வாசித்து தேவ பிரசன்னத்தை நம்ம உணரும் பொழுது பரலோகமே நம்ம கிட்ட வந்துடும். தேவ பிரசன்னம், ஆண்டவருடைய சமூகம் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம பிரச்சனைகள்லாம் அவருக்கு வெளியரங்கமாவே தெரியும். இப்போ நம்ம ஹலோ அப்படின்னு சொல்லி கால் பண்ணோம்னா அவங்கள நமக்கு ஹலோன்னு ரிப்ளை பண்ணுவாங்க இல்லையா. ஹெவன்லி காட், பரலோகத்தின் தேவனுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். லைஃப்ல உலகத்துல எல்லாமே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான், கரெக்டா? இப்போ தேவனும் நம்ம கிட்ட அப்படிதான் எதிர்பார்க்கிறாரு. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென், ஆமென். Have a blessed day. God bless you. Bye bye.